அஸ்ஸலாமு அலைக்கும். 3 ரூபாவை வைத்துக்கொண்டு எங்கே போகிறாய்? காலையிலேயே ஒவ்வொரு பயணியும் பஸ்ஸில் ஏறிக்கொள்ளுங்கள். கண்டக்டரின் காது கிழியும் சத்தத்தில் கண்கள் திறந்தேன். அடுத்த ஸ்டாப்பில் மரியாதையாக இறங்கிவிடு. மனிதனை தொந்தரவு செய்ய 65 வயதாகும். முதுமையில் உடல் தளர்ந்து சுருங்கிய கைகளுக்கு பலமே இல்லை. குழிந்த கண்களில் கண்ணீர் நிரம்பியிருக்கிறது. என் கையில் வெறும் 10 ரூபாதான் இருக்கிறது. கால் வீக்கத்தால் நடக்க முடியவில்லை. வெட்கமும் உதவியற்ற தன்மையும் அவர்களின் குரலை தழுதழுக்க வைத்தது. எவ்வளவு பாக்கி? நான் தருகிறேன். பர்ஸை திறந்து அவருக்கு நீட்டினேன். நன்றியுடன் கூடிய அந்த பெண்ணின் பார்வையை கண்டவுடன் ஒரு கணம் இறந்து போன என் அம்மாவை நினைத்தேன். கடவுள் உன்னை காப்பார். மகனே, யாரையும் தொந்தரவு செய்யும் பழக்கம் எனக்கு இல்லை. வழியில்லாமல் போனால் என்ன செய்ய முடியும்? கண்களை அழுத்தி துடைத்து என்னை பார்த்து சிரித்தார். எங்கே போகிறீர்கள்? உங்களுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. நீண்ட பெருமூச்சு முதலில் வந்தது. என் மகனை பார்க்கப் போகிறேன். அவனும் மருமகளும் துபாயில் வேலை செய்கிறார்கள். விடுமுறையில் ஊருக்கு வருவதாக கேள்விப்பட்டேன். இவ்வளவு உடல் நலமில்லாமல் இருக்கும்போது மகனை இங்கு வரச் சொல்லி இருக்கலாமே. ஊருக்கு வந்தாலும் மருமகள் வீட்டில்தான் தங்குவான். அவனுக்கு 4 வயது இருக்கும்போது அவன் தந்தை இறந்துவிட்டார். பின்னர் அரசு மருத்துவமனையில் துப்புரவு வேலை செய்து அவனை படிக்க வைத்தேன். படித்து வேலை கிடைத்தவுடன் ஒரு பெண்ணை திருமணம் செய்தான். அதன்பின் அம்மா தேவையில்லாமல் போனார். அவரின் குரல் தழுதழுத்தது. கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பலமற்ற மெலிந்த கைகள் பஸ்ஸின் கம்பியை இறுக்க பிடிக்க முயன்றன. உதடுகளை கடித்து கண்களை மூடிக்கொண்டார். 4 பேர் முன்னால் அம்மாவை காட்டுவது அவனுக்கு வெட்கமாம். பென்ஷன் பணம் கிடைப்பதால் யாரிடமும் கையேந்தாமல் வாழ்கிறேன். பெற்ற வயிறுதானே. அவன் வந்ததாக கேள்விப்பட்டவுடன் பார்க்காமல் இருக்க முடியவில்லை. உடல்நிலை மோசமாகி மருத்துவமனையில் கிடந்ததால் கையில் இருந்த பணம் தீர்ந்துவிட்டது. இருந்தாலும் மீதி இருந்த பணத்துடன் அவனுக்கு பலகாரங்கள் செய்தேன். உண்ணியப்பம் என்றால் அவனுக்கு உயிர் எவ்வளவு சாப்பிட்டாலும் திருப்தியாகாது. கடந்த முறை ஊருக்கு வந்தபோது பார்த்தேன். அவன் மனைவி வீட்டார் நேர்மையாக பேசவிடவில்லை. நான் சென்ற பின் பலகாரங்களை குப்பையில் வீசினார்கள். அதை பார்த்து மனம் உடைந்து போனது. பாலம் ஜங்ஷன் வந்துவிட்டது. இறங்குங்கள், இறங்க வேண்டியவர்கள். அவர் வேகமாக எழுந்து நின்றார். பஸ்ஸில் இருந்து இறங்கும்போது விழப்போனவரை நான் பிடித்து நிறுத்தினேன். தரையில் விழுந்த கவரை எடுத்து பஸ்ஸில் இருந்து இறங்கினார். பஸ் முன்னோட்டு சென்றது. மனதுக்கு சமாதானம் இல்லை. திடீரென திரும்பி வர பணம் கூட இல்லை என்பது நினைவுக்கு வந்தது. பின்னர் எதையும் யோசிக்கவில்லை. பஸ்ஸை நிறுத்த சொல்லி குதித்து இறங்கி பின்னால் நடந்தேன். நிறைய நடந்தேன். எங்கே சென்றிருப்பார்? எங்கே தேடுவது? திடீரென ஒரு வீட்டு கேட்டின் முன் ஒரு பெண் வந்து விழுந்ததைக் கண்டேன். கை உடைந்து இரத்தம் வடிந்த அந்த பெண்ணின் முகம் அவருடையதாக இருந்தது. முற்றம் நிறைய உண்ணியப்பங்கள் என்னை உருக்கியது. ஓடிச் சென்று அவரை தூக்கி கேட்டேன். 5 வயதில் என் அம்மா இறந்துவிட்டார். என்னுடன் வருகிறீர்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களை பசியோடு விடமாட்டேன். காதலிக்க மட்டுமே தெரிந்த மனைவியும் 2 குழந்தைகளும் எனக்கு உள்ளனர். ஒரு வயிறு போஷிக்கும் பலம் என் கையில் உள்ளது. என் நெஞ்சில் சாய்ந்து அவர் கதறி அழுதார். அவர் கையை பிடித்து நடந்தபோது இந்த உலகத்தை வென்றவனைப் போல எனக்கு தோன்றியது. இந்த அனுபவம் நம்மனைவருக்கும் ஒரு பாடம். கண்கள் இருந்தால்தான் கண்ணின் மதிப்பு தெரியும். அம்மா இல்லாமல் போனால் தான் சொந்த அம்மாவின் மதிப்பு தெரியும். கடவுள் எல்லா அம்மாக்களுக்கும் நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் தரட்டும். ஆமீன்.